ஏன்னா வாத்தியார் பாடத்துமே சொல்லியிருக்காரு, திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க எதை விதைச்சிருக்கீங்க தெரியுது. அது மூலம் அறுத்துட்டு அப்புறமேல் வாங்க எம்ஏ படிச்சு எதை போய் விதைச்சிருக்கீங்க. இதுதான் வசப்படாதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆரம்பிச்சால். எழுத்துக்கள் பல வகைப்படும், ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, இதெல்லாம் கேட்க வேண்டிய எங்க தலையெழுத்து அப்படின்ட்டான். அந்த எம்ஏ படிச்சு என்ன மூடி வச்சுட்டு முறுக்கு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்காரு பாவம். வாத்தியார் தொழில் அப்படி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பரிச்சைன்னு ஒன்று வரும். இதெல்லாம் பயங்கர வித்த காட்டுவாங்க. நாளைக்கு பரிச்சை நீட்டன்ஸ்ல நோட்ஸ் வாங்குவாங்க. நீங்க தமிழ் நாளைக்கு தமிழ் பரிச்சை வேண்டிய எந்த கைடுமே இல்ல. தமிழ் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா கடையில பல வகைகள் இருக்கும். கோனார் தமிழுரை, கண்ணா தமிழுரை அப்படின்னு சொல்லி இவன் கடைக்கு வேமா போனா, கடைக்காரன் நாளைக்கு தமிழ் பரிச்சை நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா கோனாரா அப்படின்றார். இல்ல நாங்க செட்டியார் அப்படின்றான். எனக்கு பேசிக்கிட்டே தெரியல எப்படி இருக்கும். அவங்க அப்பா சொன்னார், நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே? ஆமா. ஒரே வாத்தியார் தானே? ஒரே ஸ்கூல் தானே? அப்புறம் அவன் 90 மார்க் எடுக்கிற, நீ 15 மார்க் எடுக்கிற. அப்பா வேற இல்ல, உங்க அப்பா அறிவாளி. அப்பா நீ வந்து சேர்ந்து ஜனியம் முடிச்சுதானமா? அப்படித்தான் இருக்கும். இப்போ அதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து எக்ஸாம்ல போய் தூங்கிட்டான். ஐயோ. அப்போ வாத்தியார் கேட்டா, ஏண்டா இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது தூங்கிட்டு இருக்கிறேன்னா? இல்ல எங்க அப்பா தான் சொன்னாரு, கேள்வி தெரியலனா மூச்சு நிக்காதுன்னாரு. அதாவது தூங்கிட்டேன். இதே உள்ள அவங்க அப்பா கடைக்கு அனுப்பினாரு சார். ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடும் இருக்கா, வேமா கறி வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி. அவன் வேமா போனா கடையில போய் 1 கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா. அவருக்கு ஏன்னா 1 கிலோ அஜித் கறி அப்படி தலைக்கறின்றத சுருக்குமா அஜித் கறி அப்படின்னு. அந்த ஆளு உயிரை விட்டேன். நான் 20 வருஷமா அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, ஒருத்தன் கூட இப்படி கேட்டா காணா அப்படின்னு. எப்படி எல்லாம் யோசிப்பான்னு தெரியல. அவங்க அம்மா வச்சு விட்டாங்க, கொடை வாங்கிட்டு வாடா மழை காலமா இருக்கு அப்படின்னு. வேமா கடைப்பினா சொன்னாங்க, சின்ன பிள்ளை இருக்கனால ஏமாத்துவாங்க. என்ன விலை சொல்றாரு கடைக்கார, அதுல நீ பாதியை கேளு தெளிவா போனேன். கடைக்காரன் இந்த கொடை எவ்வளவு? 80 ரூபா 40 ரூபா வருமா அப்படின்னா. வராது. சரி உனக்கு வேணா எனக்கு 60 ரூபான்னு வச்சுக்க, அப்ப 30 ரூபான்னு வருமா அப்படின்னு. பைனலா முடிப்பீங்க 40 ரூபா, அப்ப 20 ரூபான்னு வருமா அப்படின்னு. ஓய்சி எடுத்துக்க, அப்ப 2 கொடுங்க அப்படின்னு இருக்கான்.